இங்க ஃபேங் மேல விழுந்த செய்யோக்கி எழுந்துக்காம மேலேயே படுத்துட்டு இருப்பான். ஃபேங் உனக்கு ஒன்னும் ஆகல, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனா செய்யோக்கி இதெல்லாம் காதுல வாங்கிக்காம ஃபேங் கிட்ட இருந்து வர்ற ஹார்மோன் ஸ்மெல்லால அட்ராக்ட் ஆகிருப்பான். செய்யோக்கிக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எப்படி அஃபெக்ட் ஆகுறோம், இப்படி ஆகாம இருக்கத்தானே நம்ம பவரை அதிகப்படுத்தி இருக்காங்க, அது ஏன் இவங்கிட்ட வேலை செய்யாம இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இதே நேரத்துல ஃபேங்கோட ஹார்மோன் செய்யோக்கியோட ரிங்ல கொஞ்சம் ஸ்டோர் ஆகி, ஃபேங்கோ நீ என் மேல விழுந்து 2 நிமிஷம் ஆகுது, இன்னும் நீ என் மேல இருந்து எழுந்துக்கல, ஒரு பொண்ணா பொறுப்பா நடந்துக்கன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா செய்யோக்கி இதெல்லாம் கேட்காம ஃபேங்கோட செஸ்ட்டை ப்ளஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அங்க வந்த அசிஸ்டன்ட் ஃபேங்கை பார்த்துட்டு, பாஸ் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு புரியுது, இது இருந்தாலும் உங்களுக்காக உள்ள நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். இல்ல நான் அவங்க கிட்ட போய் நீங்க வர கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொல்லிடுறேன் பாஸ். இதெல்லாம் கேட்ட ஃபேங் செய்யோக்கி இன்னும் மேல படுத்து இருக்கிறத பார்த்து காண்டாகி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அங்கிருந்து போகும்போது கூட செய்யோக்கியை பார்த்து மறைச்சிட்டே தான் போவான் ஃபேங். செய்யோக்கி ஃபேங் போறத பார்த்து லைட்டா ஃபீல் ஆகிட்டு, அம்மா அவன் அசிஸ்டன்ட் அவனை ஃபேங்குன்னு சொல்லி தானே கூப்பிட்டான், வேலை நம்ம தேடி வர்ற ஃபேங் இவன் தானா, அப்படின்னா நம்ம தானே இவனோட ஒய்ஃப், நம்மள யாருன்னே தெரியாத மாதிரி கண்டுக்காம போறான், இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி செய்யோக்கி அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே போயிடுவாங்க.